ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு காவ்யாஸ் டேல். கல்கி அவர்கள் எழுதிய தியாக பூமி 3ஆம் பாகம். பனி. புல் நுனிமேல் நீர்போல் நிலையாமை என்றெண்ணி இன்னினியே செய்க அரவினை. நாலடியார். நல்ல செய்தி. தலை தீபாவளிக்கு பிறகு இன்னும் 2 தீபாவளிகள் வந்துவிட்டு போயின. கார்த்திகை முடிந்து மார்கழி மாதம் பிறந்தது. பருவ காலங்கள் எந்தெந்த பஞ்சாங்கம் அல்லது கேலண்டரை வைத்து கொண்டு தேதி பார்க்கின்றனவோ தெரியவில்லை. அதிலும் மற்ற பருவங்கள் கொஞ்சம் முன்பின்னாக வந்தாலும் வரும். பனிக்காலம் மட்டும் தேதி தவறி வருவது கிடையாது. கார்த்திகை எப்போது முடியப் போகிறது, மார்கழி எப்போது பிறக்கப் போகிறது என்று பார்த்து கொண்டே இருந்து மார்கழி பிறந்ததும் பனியும் தொடங்கிவிடுகிறது. ஜனங்களும் கம்பளி சொக்காய், பனிக்குள்ளாய், காஷ்மீர் சால்வை, கோரைப்பாய் ஆகியவற்றை தேடத் தொடங்குகிறார்கள். அந்த மாதங்களில் அதிகாலை எழுந்திருப்பதற்கு சாதாரணமாய் யாருக்கும் மனம் வருவதில்லை. பட்சிகளின் உதய கீதத்தை கேட்டதும் போர்வையை இழுத்து போர்த்தி கொள்ளத்தான் தோன்றும். ஆனால் மார்கழி மாதம் மதி நிறைந்த நன்னாள் என்பதை நினைத்து அதிகாலையில் பஜனை செய்ய விரும்பும் பக்தர்களும் குடுகுடு பாண்டிகளும் மட்டும் பனியையும் குளிரையும் லட்சியம் செய்யாமல் எழுந்து விடுவார்கள். ஒரு நாள் அதிகாலையில் சம்பு சாஸ்திரி வழக்கம் போல் விழித்து கொண்டார். ஆனால் உடனே படுக்கையிலிருந்து எழுந்திருக்கவில்லை. அவசரமாய் எழுந்து என்ன ஆக வேண்டுமென்று தோன்றியது. 3 வருஷத்துக்கு முன்பு வரையில் மார்கழி மாதம் என்றால் நெடுங்கரை கிராமத்தில் பிரமாதமாய் இருக்கும். அதிகாலையில் வீதி பஜனை நடக்கும். பிறகு சம்பு சாஸ்திரியின் வீட்டில் பூஜை, ஆரத்தி, பொங்கல் பிரசாத விநியோகம் எல்லாம் உண்டு. அதெல்லாம் இப்போது பழைய ஞாபகமாகிவிட்டது. சாஸ்திரியை சாதி பிரஷ்டம் செய்த வருஷத்தில் வீதி பஜனை நின்று போயிற்று. காலை வேளையில் பொங்கல் பிரசாதத்துக்காகவும் அவர் வீட்டுக்கு யாரும் போகவில்லை. ஊரார் சாதி பிரஷ்டம் பண்ணியது இந்த ஒரு காரியத்துக்கு நல்லதாய் போயிற்று என்று மங்களம் மனதிற்குள் எண்ணிக்கொண்டாள். அடுத்த வருஷத்தில் ஜாதி கட்டுப்பாடு தளர்ந்து விட்டது. ஊரில் தீக்ஷிதருடைய கிருத்திரி மங்களை பொறுக்க முடியாத சிலர் பகிரங்கமாகவே சம்பு சாஸ்திரியின் கட்சி பேச தொடங்கினார்கள். பிறகு பெயருக்கு ஏதோ பிராயச்சித்தம் என்று நடந்தது. இப்போது அகரகாரத்தில் அநேகர் சாஸ்திரி வீட்டுக்கு வந்து போய் கொண்டிருந்தார்கள். ஆனால் முன்னை போல் சம்பு சாஸ்திரிக்கு வாழ்க்கையில் உற்சாகம் இல்லை. முன்மாதிரி பண செலவு செய்வதற்கு வேண்டிய வசதிகளும் இல்லை. சாவித்ரி புருஷன் வீட்டுக்கு போகாமல் இருந்தது அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய பாரமாய் இருந்து கொண்டிருந்தது. ஆகவே ஏகாதசி பஜனை, மார்கழி பஜனை எல்லாம் நின்று போயின. ஆனால் சாஸ்திரி அதிகாலையில் எழுந்திருப்பது மட்டும் நிற்கவில்லை. தாம் எழுந்திருக்கும் போது சாவித்திரியையும் எழுப்பிவிட்டு தடாகத்துக்கு போவார். பனிக்காலத்தில் அதிகாலையில் வெதவெதை என்று சூடாயிருக்கும் குளத்து ஜலத்தில் ஸ்நானம் செய்வது ஓர் ஆனந்தமாய் இருக்கும். பிறகு சூரியோதயம் வரை காத்திருந்து சூரிய நமஸ்காரம் செய்வார். பனிக்காலத்தில் சூரியன் கிளம்பி கொஞ்ச நேரம் வரையில் பனிப்படலம் சூரியனை மறைத்து கொண்டிருக்கும். இப்படித்தானே மாயையாகிற பனி ஆத்ம சூரியனை ஜீவனுடைய கண்ணுக்கு புலப்படாமல் மறைத்து கொண்டிருக்கிறது என்று வேதாந்த விசாரணை செய்வார். அவர் வீட்டுக்கு திரும்பி வருவதற்குள் சாவித்திரி எழுந்திருந்து படங்களுக்கு அலங்காரம் செய்து விளக்கேற்றி வைத்து பூஜைக்கு எல்லாம் எடுத்து வைத்திருப்பாள். சாஸ்திரி வந்ததும் பூஜை செய்துவிட்டு காரியங்களை பார்ப்பாள். சதி ஆலோசனை. ராஜாராமையரும் அவருடைய நண்பர்களும் நடத்திய ஆவி உலக சோதனை அகால மரணத்துக்கு உள்ளான விஷயத்தை நாம் துயரத்துடன் தெரிவிக்க வேண்டியதாய் இருக்கிறது. மேஜை 1 முழம் உயரம் கிளம்பியதற்கு மேல் அவர்களுடைய சோதனையில் வேறு எவ்வித பலனும் ஏற்படவில்லை. ஆகவே எல்லோரும் ஒருவாறு சலிப்பு அடையும் தருணத்தில் இங்கிலாந்திலிருந்து மிஸ் மேரியா ஹாரிசன் என்னும் பெண்மணி வந்து சேர்ந்தாள். இவள் ஒரு பிரசித்தி பெற்ற மீடியம், அதாவது ஆவி உலகவாசிகளை தன்னுடைய தேகத்தின் மீது ஆவி பாவிக்க செய்யக்கூடிய சக்தி வாய்ந்தவள். ராஜாராமையர், பீட்டர்சன் சங்கத்தார் இந்த மீடியம் அம்மாளுக்கு வரவேற்பு அளித்தார்கள். இவர்களுடைய ஆராய்ச்சியில் அந்த அம்மாள் மிகவும் சிரத்தை காட்டி தானே அவர்களுக்கு உதவி செய்வதாகவும் சொன்னாள். பல நாள் முயற்சிக்கு பிறகு ஒரு நாளைக்கு அந்த அம்மாள் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. அதாவது
அவள் பேரில் ஆவிகள் ஆவிர்பவித்து கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலாயின. ஆனால் பதில் வாயினால் சொல்லவில்லை. மீடியத்தின் கையை பிடித்து பதில்களை எழுதி காட்டின. முதலில் மிஸ்ஸஸ் பீட்டர்சனுடைய ஆவி ஆவிர்பவமாயிற்று. பீட்டர்சன் துரை பூலோகத்தில் தங்களுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டதற்கு அதெல்லாம் எனக்கு மறந்து போய்விட்டது. இந்த உலகத்துக்கு வந்த பிறகு பூலோக விஷயங்கள் ஒன்றும் ஞாபகம் இருப்பதில்லை என்று ஆவி சொல்லிற்று. பிறகு தான் இருக்கும் உலகம் அற்புதமான அழகு வாய்ந்தது என்றும், எங்கே பார்த்தாலும் புஷ்ப கண்காட்சியாய் இருக்கிறது என்றும், வானவில்லின் வர்ணங்கள் எங்கும் காணப்படுகின்றன என்றும், எப்போதும் சுகந்தம் வீசுகிறது என்றும், இப்படிப்பட்ட ஆச்சரிய உலகத்துக்கு பீட்டர்சன் துரையும் சீக்கிரத்தில் வரவேண்டும் என்றும் எழுதி தெரிவித்தது. இந்த எழுத்து ஒருவாறு தம் மனைவியின் கையெழுத்தைப் போல இருக்கிறது என்று பீட்டர்சன் துரை சொன்னார். பிறகு ராஜாராமையருடைய தகப்பனார் மீடியம் அம்மாளின் மீது ஆவிர்பவித்தார். அவர் எழுதிய கையெழுத்து மிஸ்ஸஸ் பீட்டர்சனின் எழுத்துக்கு முற்றும் மாறாக ஆண் பிள்ளை கையெழுத்தை போல் இருந்தது. இதை பார்த்ததுமே அங்கே கூடியிருந்தவர்கள் எல்லாம் அதிசயப்பட்டு போனார்கள். ஆனால் ராஜாராமையருக்கு அதைவிட ஆச்சரியம் அளித்தது என்னவென்றால், தம்முடைய தகப்பனார் ஓர் அச்சரம் கூட இங்கிலீஷ் தெரியாதவராயிருந்தும் இப்போது இவ்வளவு சுத்தமான இங்கிலீஷ் எப்படி எழுதுகிறார் என்பது தான். மேலும் வைத்தீஸ்வர் ஐயர் தாம் வசிக்கும் உலகத்தை பற்றி வர்ணித்ததும் மிஸ்ஸஸ் பீட்டர்சன் வர்ணித்ததும் ஏறக்குறைய ஒரே மாதிரியாகத்தான் இருந்தது. மேலும் அவர் இந்த உலகத்தில் சாதி மத வித்தியாசம் ஒன்றும் கிடையாது, கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் ஒன்று தான், எல்லாரும் பரம மண்டலத்திலுள்ள இயேசு பிதாவைத்தான் வணங்குகிறோம் என்றார். தம் தகப்பனார் உயிர் வாழ்ந்த போது அவர் கிறிஸ்தவர்களை பற்றி எவ்வளவு கேவலமாக நினைத்தார் என்பதும் ராஜாராமையருக்கு ஞாபகம் வந்தபோது பரலோகத்தில் அவருடைய மாறுதல் ஆச்சரியமாய்த்தான் இருந்தது. ஆனால் இது எல்லாவற்றையும் விட அவரை அதிசயத்தினால் திகைக்க பண்ணிய விஷயம் வேறொன்று. வருஷம் வருஷம் நான் உங்களை உத்தேசித்து சீராத்தம் பண்ணுகிறேனே, அன்று தாங்கள் பூலோகத்துக்கு வருவதுண்டா என்று ராஜாராமையர் கேட்டதுக்கு வைத்தீசுவரையரின் ஆவி எழுதிய பதிலாவது, ஆமாம், வருஷம் ஒரு தடவை நான் என்னுடைய கல்லறைக்கு வருகிறேன். அங்கே நீ போட்டிருக்கும் புஷ்பங்களின் சுகந்தத்தை உட்கொண்டு விட்டு திரும்புகிறேன். சாவித்திரியின் பயணம். மேலே சொன்ன தங்கம்மாளின் கடிதத்தை படித்தவுடனே தான் சாஸ்திரியர் அவ்வளவு சந்தோஷத்துடன் வந்து, சாவித்திரி, உன் களி தீர்ந்து விட்டதம்மா என்றார். சாவித்திரிக்கு மயிர்கூச்சல் எடுத்தது. திடுக்கிட்டு எழுந்திருந்து, ஏதாவது கடிதாசி வந்திருக்காப்பா என்று கேட்டுக்கொண்டு வந்தாள். ஆமாம்மா, சம்மந்தி அம்மாள் நரசிங்கபுரத்துக்கு அவர் பெண்ணை பார்க்கறதுக்கு வராலாம். திரும்பி போகிற போது கல்கத்தாவுக்கு உன்னை கூட்டிண்டு போகிறாளாம் என்றார். சாவித்திரி நம்ப முடியாத சந்தோஷத்துடன், நிஜமாகவாப்பா என்று கூவினாள். இந்த சம்பாஷணையை ஒட்டு கேட்டுக்கொண்டிருந்து விட்டு சமையலறைக்கு போனாள் மங்களம். அடே அம்மா, இந்த பொண்ணுக்கு விமோச்சனம் பிறந்து விட்டாப்புல இருக்குதுடி என்றாள். விமோச்சனம் பிறந்திருக்கா? அது என்ன என்றாள் சொன்னம்மாள். சம்மந்தி அம்மாள் நரசிங்கபுரத்துக்கு வராலாம். இவளை கூட்டிண்டு வந்து விட சொல்லி எழுதியிருக்காளாம். அந்த பெரிய மனுஷிக்கு இங்கே வந்து அழைச்சிட்டு போக முடியலையாக்கும். உன்னையும் என்னையும் பார்க்க வேண்டி இருக்கலையாக்கும். இந்த பொண்ணு எப்படியாவது புக்காத்துக்கு போய் சௌக்கியமாக இருந்தால் சரி. அரச மரத்து பிள்ளையாரே, சாவித்திரி புக்காத்துக்கு போனால் உனக்கு 108 கொழுக்கட்டை பண்ணி நெய்வேத்தியம் பண்ணுறேன் என்றாள் மங்களம். அடி அசடே, புக்காத்துக்கு போய் திரும்பி வராதிருந்தா நெய்வேத்தியம் பண்ணுறேன்னு வேண்டிக்கோ. இது வாயையும் கையையும் வச்சுண்டு அங்கே போய் வாழணுமே. உன் சம்மந்தி லேசுப்பட்டவளுன்னு நினச்சிக்காதடே. என்னத்துக்கு தான் வராமே இவரை கூட்டிண்டு வந்துவிட சொல்லியிருக்கா தெரியுமா உனக்கு? அப்பதானே இந்த பிராமணனை இன்னும் நன்னா மொட்டையடைக்கலாம். இந்த சமயத்தில் செவிட்டு வைத்தி, அக்கா, அம்மா என்ன சொல்கிறா என்று கேட்டான். மங்களம் ஜாடை காட்டிக்கொண்டே, சாவித்திரி புக்காத்துக்கு போக போகிறாளாண்டா என்றாள். சாவித்திரி தானே? ஆமாம், கதவை சாத்திண்டு ஆம்படியானுக்கு கடுதாசி எழுதுறா, அப்படியே எழுதுறா. சொர்ணம்மாள் தாலி கட்டுவது போல் ஜாடை காட்டிக்கொண்டு, இல்லைடா, அவள் ஆம்படியானாத்துக்கு போக போறா என்றாள். அதான் நானும் சொல்கிறேன்,
அப்பவே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தா ராஜாத்தி ஆட்டும் வச்சுட்டு இருப்பேனே. சிச்சி, வாயை முடிக்கோ என்றாள் மங்களம். பனி மறைந்தது. சாவித்திரிக்கு சம்பு சாஸ்திரி எழுதிய கடிதத்தில் நாகப்பட்டினத்தில் தனக்கு காரியம் இருப்பதாக எழுதியிருப்பதை படித்து அது என்ன அவ்வளவு முக்கியமான காரியம் என்று சாவித்ரி எண்ணினாள் அல்லவா. உண்மையிலேயே அவருக்கு மிகவும் முக்கியமான காரியம் என்று சாவித்ரி எண்ணினாள் அல்லவா. உண்மையிலேயே அவருக்கு மிகவும் முக்கியமான காரியம் நாகப்பட்டினத்தில் இருந்தது. சாஸ்திரியார் சாவித்திரியின் கல்யாணத்துக்காக வாங்கிய கடன் ரூபாய் 10,000, வட்டியுடன் சேர்த்து இப்போது ரூபாய் 13,500 ஆகியிருந்தது. குடமுருட்டி உடைப்பு, அதன் பயனாக ஏற்பட்ட மகசூல் நஷ்டம், மற்ற உபதிரவங்கள் காரணமாக வருஷா வருஷம் வட்டி கூட கொடுக்க முடியவில்லை. இத்துடன் சாஸ்திரியின் நிலத்திலும் 2 வேலி மண்ணடித்து போய்விட்டது என்பது தெரிந்த பிறகு கடன்காரன் பணத்துக்காக நிர்பந்தப்படுத்த ஆரம்பித்தான். அது ஒன்றும் பயன்படாமல் போகவே நாகப்பட்டினம் கோர்ட்டில் தாவா செய்து விட்டான். மகசூலை விற்று கடனை அடைக்கலாம் என்ற நம்பிக்கை சாஸ்திரிக்கு இப்போது கிடையாது. நிலத்தை விற்க வேண்டியது தான், வேறு வழி இல்லை என்று அவர் எண்ணிக்கொண்டிருந்த சமயம் சம்மந்தி அம்மாளை நரசிங்கபுரத்தில் போய் பார்க்கும்படி கல்கத்தாவிலிருந்து கடிதம் வந்தது. அதன்படியே சாஸ்திரி நரசிங்கபுரம் போய் சம்மந்தி அம்மாளை பார்த்தார். அந்த அம்மாள் சாஸ்திரியார் செய்திருக்கும் குற்றங்களுக்கெல்லாம் ஜாபிதா கொடுத்து அவரை திணற அடித்த பிறகு, என்ன இருந்தாலும் இனிமேல் அவள் எங்காத்து பொன், நான் அழைச்சிட்டு போகிறேன். ஆனால் ஆடி 6ஆம் மாதம் தீபாவளி முதல் சாந்தி கல்யாணம் வரையில் செய்ய வேண்டியதுக்கெல்லாம் சேர்த்து 3000 ரூபாய் கையில் கொடுத்துடணும். இல்லாட்டா பொன்னை உங்காத்திலேயே இருக்க வேண்டியது தான் என்று கண்டிப்பாய் சொன்னாள். நிலம் விற்பதை பற்றி சாஸ்திரிக்கு இருந்த சிறிது சந்தேகமும் இப்போது நிவர்த்தியாகிவிட்டது. வேறு வழியில் ரூபாய் 3000 சம்பாதிக்க முடியாது. மேலும் குழந்தை சாவித்திரி மட்டும் புருஷன் வீட்டுக்கு போய் விட்டாலானால் அப்புறம் நிலம், நீச்சு, வீடு, வாசல் எல்லாம் யாருக்கு வேணும்? தமக்கும் மங்களத்துக்கும் அரை வயிற்று சாப்பாட்டுக்கு பகவான் படியாளக்காமல போவார். இவ்வாறு எண்ணி சாஸ்திரி நரசிங்கபுரத்திலிருந்து நேரே நாகப்பட்டினத்துக்கு போனார். கடன் கொடுத்த முதலாளியையும் முதலாளியின் வக்கீலையும் கண்டு பேசினார். கோர்ட்டில் கேஸ் நடத்தி ஏகப்பட்ட பண செலவு செய்து கட்டிக்கப் போகிற நிலத்தை இப்போதே கட்டிக்கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார். அதிர்ஷ்டவசமாக அந்த முதலாளியும் வக்கீலும் ஏற்கனவே சம்பு சாஸ்திரியிடம் மதிப்பு வைத்திருந்தவர்கள். ஆகவே சம்பு சாஸ்திரி அடியோடு அழிந்து போவது அவர்களுக்கும் திருப்தி அளிப்பதாய் இல்லை. கடைசியில் சாஸ்திரிக்கு இன்னொரு ரூபாய் 3000 ரொக்கம் கொடுத்து வீட்டையும் 3/4 வேலி நிலத்தையும் ஒதுக்கிவிட்டு பாக்கியெல்லாம் கடனுக்கு ஈடாக வாங்கிக் கொள்வதென்று முடிவாயிற்று. அதன்படியே பத்திரமும் எழுதி முடிந்து சாஸ்திரியார் ரொக்கம் ரூபாய் 3000த்துடன் நெடுங்கரைக்கு திரும்பினார். நாகப்பட்டினத்தில் அவருக்கு இருந்த முக்கியமான காரியம் இதுதான். ஆனால் இந்த விவரம் எதுவும் சாவித்திரிக்கு தெரியாது. வீட்டில் வேறு யாருக்கும் தெரியாது. சாஸ்திரியார் இதை சொல்வதற்கு இப்போது என்ன அவசரம்? எப்படியாவது குழந்தை முதலில் சந்தோஷமாய் புக்காத்துக்கு போகட்டும், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று இருந்தார். ஆகவே நரசிங்கபுரத்தில் சம்மந்தி அம்மாளிடம் சாஸ்திரி ஒரு கவரை கொடுத்து, அம்மா, ரூபாய் 3000 3 நோட்டாய் இருக்கு, பத்திரம், ஜாக்கிரதையாய் எண்ணி எடுத்து வச்சுக்கோங்க என்று சொன்னபோது சாவித்திரிக்கு பகீரென்றது. அப்பா பணம் என்னத்திற்கு கொடுக்கிறார் என்பதே அவளுக்கு முதலில் புரியவில்லை. ஏற்கனவே அப்பாவுக்கு கடன் உபத்திரவமாயிற்றே, இப்போது இது வேற சேர்ந்ததா? ஆனால் என்னத்திற்காக பணம் என்று திகைத்தாள். பிறகு நடந்த சம்பாஷணையின் போது ஒருவாறு அவளுக்கு விஷயம் புரிந்தது. நல்லானின் கோபம். சாவித்திரியை ரயிலேற்றி அனுப்பிவிட்டு சம்பு சாஸ்திரி நெடுங்கரைக்கு திரும்பி வந்தபோது அவருடைய வீடு ரகலைப்பட்டு கொண்டிருந்தது. அவர் வருவதற்கு சற்று முன்னால் தான் நல்லான் வியர்க்க விறுவிறுக்க விரைவாக நடந்து வந்து அவருடைய வீட்டுக்குள் நுழைந்தான். அப்போது கூடத்தில் உட்கார்ந்து ஏதோ காரியம் செய்து கொண்டிருந்தாள் மங்களம். இது என்னம்மா அக்கிரமம், வயிறு பத்திக்கிட்டு எரியுதே என்றான் நல்லான். அலறினான். மங்களத்துக்கு ஒன்றும் புரியவில்லை. நல்லான் எப்போதும் எஜமானுக்கும்
குழந்தைக்கும் பரிந்து பேசுவது தான் வழக்கம். மங்களத்திடம் சில சமயம் அவன் சண்டை பிடிப்பதும் உண்டு. பெரியம்மாவை, அதாவது மங்களத்தின் தாயாரை அவனுக்கு கட்டோடே பிடிக்காது. சொர்ணம்மாள் என்பதற்கு பதிலாக சொரணை கெட்ட அம்மாள் என்பான். அவள் வீட்டில் இருக்கும்போது தாகத்துக்கு மோர் தண்ணி கூட கேட்க மாட்டான். அப்படிப்பட்டவன் இப்போது வந்து இப்படி அலறியதும் மங்களம் தன்னுடைய தாயார் பேரில் ஏதோ புகார் சொல்லத்தான் வந்திருக்கிறான் என்று எண்ணினாள். முகத்தை கடுக்கடுப்பாய் வைத்துக்கொண்டு, என்னடா அக்கிரமம் நடந்து போச்சு, யார் குடியை யார் கெடுத்துட்டா என்று கேட்டாள். குடி கெட்டுதானுங்க போச்சு. உங்கள் குடியும் போச்சு, என் குடியும் போச்சு. நன்செய் புன்செய் 10 வேலியையும் சாசனம் பண்ண எப்படித்தான் ஐயாவுக்கு மனசு வந்ததோ புரியலைங்களே என்றான். இதை கேட்டுக்கொண்டே சொர்ணம்மாள் கையில் வைத்திருந்த தயிர் சட்டியுடன் அங்கு வந்து, ஐயையோ பொன்னே, இது என்னடி அநியாயம் என்று ஒரு பெரிய சத்தம் போட்டாள். அவள் கையில் இருந்த தயிர் சட்டி தொப்பென்று கீழே விழுந்து சுக்கு நூறாய் உடைந்தது. மங்களத்துக்கு தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. என்னடா நல்லான், என்ன சொல்கிறாய் என்று திகைப்புடன் கேட்டாள். ஆமாங்க, எஜமான் நிலத்தையெல்லாம் வித்துட்டாராம். இனிமேல் அந்த வயல்வெளி பக்கம் நான் எப்படி போவேனுங்க என்று நல்லான் மறுபடி அலறினான். சொர்ணம்மாள், ஐயையோ, குடி முழுகிடுத்து, கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுப்பது போல இந்த பிராமணனுக்கு உன்னை கொடுத்தேனே, வேற ஒன்றும் இல்லாட்டாலும் சோத்துக்கு துணிக்காவது பஞ்சமில்லைன்னு நினைச்சுண்டிருந்தேனே, அதுவும் போச்சே. இப்படி ஆகும்னு நான் நினைக்கலையே, மோசம் பண்ணிட்டானே இந்த பிராமணன் என்று சொல்லிக்கொண்டே ஒவ்வொரு பேச்சுக்கும் ஒரு தடவை வயிற்றில் அடித்து கொண்டாள். இதை பார்த்ததும் நல்லானுக்கு, இதனடா சனியன், இவர்களிடம் வந்து சொல்ல போனோமே என்று தோன்றிவிட்டது. இந்த சமயத்தில் ஏற்கனவே பாதி திறந்திருந்த வாசற்கதவு நன்றாய் திறந்தது. சம்பு சாஸ்திரி வாசற்படி அண்டை நின்றார். நல்லான், இது என்ன இது என்று உரத்த குரலில் கேட்டார். கிரகப்பிரவேசம். ராஜாராமையர் மிகவும் கோபமாய் இருந்தார். இது என்ன உலகம், இது என்ன வாழ்க்கை என்று அவருக்கு ரொம்பவும் வெறுப்பு ஏற்பட்டிருந்தது. அவருடைய மனோவசிய சக்தியானது ஸ்ரீதரன் விஷயத்தில் சிறிதும் பயன்படாமற் போனது தான் அவருடைய கோபத்திற்கு காரணம். மாட்டுப்பொன்னை அழைத்து வருகிறேன் என்று தங்கம்மாள் ஊருக்கு புறப்பட்டு சென்றதிலிருந்து ராஜாராமையருக்கு ஸ்ரீதரனை பற்றிய கவலை அதிகமாயிற்று. அவன் பாட்டுக்கு அந்த பட்டிக்காட்டு பெண்ணை அழைத்து கொண்டு வந்து நிற்கப் போகிறாள். இவன் ஆனால் இந்த சட்டைக்காரியை இழுத்து கொண்டு அலைகிறானே என்பதாக அவருடைய மனம் சஞ்சலத்தில் ஆழ்ந்தது. மாட்டுப்பெண் வருவதற்குள் இவனை சீர்திருத்தி விட வேண்டும் என்று தீர்மானித்தார். ஆகவே ஒரு நாள் ஸ்ரீதரனை அழைத்து தம் எதிரில் நிறுத்தி கொண்டு தம்முடைய காந்த கண்களின் சக்தியை அவன் பேரில் பிரயோகிக்கத் தொடங்கினார். அவனை விழித்து பார்த்த வண்ணம், ஸ்ரீதரா, உனக்கு இப்போது நல்ல புத்தி வந்து கொண்டிருக்கிறது என்று அவர் ஆரம்பித்ததும் ஸ்ரீதரன் குறுக்கே பேச ஆரம்பித்தான். ஆமாம் அப்பா, எனக்கு புத்தி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உங்களுக்குத்தான் புத்தி கெட்டு போய் கொண்டிருக்கிறது. நீங்கள் முழிக்கிறதை பார்த்தால் பயமாக இருக்கிறது. நான் சொல்கிறதை கேளுங்கள். ஸ்பிரிட் மீடியம், மெஸ்மரிசம், ஹிப்னாட்டிசம், இந்த கன்றாவியை எல்லாம் விட்டுவிடுங்கள். இந்த மாதிரி மெஸ்மரிசம், ஹிப்னாட்டிசம் என்று ஆரம்பித்தவர்கள் கடைசியில் எங்கே போய் சேருகிறார்கள் தெரியுமா? லூனட்டிக் அசைலத்தில் தான். இந்த ஊர் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் முக்கால்வாசி பேர் ஹிப்னாட்டிசம் அபியாசம் செய்தவர்கள் தானாம். ஜாகிரதை என்று ஒரு பிரசங்கம் செய்துவிட்டு ராஜாராமையர் பிரமித்து போய் நின்று கொண்டிருக்கையிலேயே வெளியேறினான். அதற்கு பிறகு ராஜாராமையர் 2-3 தடவை ஸ்ரீதரனுக்கு தர்ம உபதேசம் செய்யலாம் என்று முயன்றார். ஒன்றும் பயன்படவில்லை. அவன் நின்று காது கொடுத்து கேட்டால்தானே. இதனாலெல்லாம் ராஜாராமையரின் மனது ரொம்பவும் குழம்பி போயிருந்தது. அவருக்கு கோபமாய் வந்தது. அந்த கோபத்தை யார் மேல் காட்டுவது என்றும் தெரியவில்லை. கடைசியில் இந்து சமூகத்தின் மேல் காட்ட தீர்மானித்தார். இந்து சமூகத்தில் உள்ள பால்ய விவாகம், வரதட்சணை முதலிய வழக்கங்களை பலமாக கண்டித்து பத்திரிகைகளுக்கு கட்டுரைகள் எழுத வேண்டும் என்று முடிவு செய்தார். ராஜாராமையர் இத்தகைய மனோநிலையில் இருந்தபோது தான் ஒரு நாள் திடீரென்று தங்கம்மாள் சாவித்திரியை அழைத்து கொண்டு வந்து சேர்ந்தாள். அவர்களை பார்த்ததும் ராஜாராமையர், என்ன தங்கம், வருகிறதை பற்றி தகவலே கொடுக்கலையே, ஒரு கடுதாசி போடக்கூடாதா என்றார். இதற்குள் சாவித்திரி மாமனாரின் அருகில் வந்து நமஸ்காரம் செய்தாள்.
அதை பார்த்த ராஜாராம் ஐயர், வாடிம்மா வா, இந்த வீட்டுக்கு நீ ஒருத்தி தான் பாக்கியாக இருந்தது, வந்துட்டோ இல்லையோ, எங்களையெல்லாம் பைத்தியமாக அடிச்சுட்டான், உன்னை என்ன பண்ண போகிறானோ என்றார். தங்கம்மாள், சரிதான், வரதுக்கு முன்னாலேயே அவளை காபரா பண்ணாதேங்கோ, அவர் கிடக்கிறார், நீ மேலே மாடிக்கு போடியம்மா என்றார். தன்னுடைய மாமனார் பெரிய தமாஷ்காரர் என்றும் வேடிக்கையும் பரிகாசமுமாய் பேசுவார் என்றும் சாவித்திரி கேள்விப்பட்டிருக்கிறாள். ராஜராமையர் சொன்னதை அந்த மாதிரி பரிகாசம் என்று அவள் நினைத்தாள். வாய்க்குள் சிரித்து கொண்டே அவள் மாடிப்படி ஏறி சென்றாள். அக்னேய ஸ்வாகா. சாவித்திரி புக்ககம் போன பிறகு நடுவில் ஒரு பனிக்காலம் வந்து போய்விட்டது. மறுபடியும் மாரிக்காலம் சென்று இன்னொரு பனிக்காலம் வந்தது. கடந்த 4 வருஷத்தில் சோழ நாட்டிலுள்ள எல்லா கிராமங்களையும் போல் நெடுங்கரையும் பெரிதும் க்ஷணமடைந்திருந்தது. நெல் விலை மலமளவென்று குறைந்து போகவே ஊரில் அநேகம் பேர் இனிமேல் கிராமத்தில் உட்கார்ந்திருந்தால் சரிப்படாது என்றும் பிழைப்பு தேடி பட்டணங்களுக்கு புறப்பட்டார்கள். இங்கிலீஷ் படித்துவிட்டு சும்மா இருந்த வாலிபர்கள் உத்தியோகம் தேடுவதற்காக போனார்கள். இங்கிலீஷ் படிக்காதவர்கள் ஏதாவது வெற்றிலை பாக்கு கடையாவது வைக்கலாம், இல்லாவிட்டால் காபி ஓட்டலிலாவது வேலை பார்க்கலாம் என்று எண்ணி சென்றார்கள். இப்படி போகாமல் ஊரிலே இருந்தவர்களின் வீடுகளில் தரித்திரம் தாண்டவமாடத் தொடங்கிற்று. இந்த மாறுதல் சம்பு சாஸ்திரியின் வீட்டிலே தான் மிகவும் ஸ்பஷ்டமாக தெரிந்தது. எப்போதும் நெல் நிறைந்திருக்கும் களஞ்சியத்திலும் குதிர்களிலும் இப்போது அடியில் கிடந்த நெல்லை சுரண்டி எடுக்க வேண்டியதாக இருந்தது. மாட்டுக்கொட்டகை நிறைய மாடுகள் கட்டிருந்த இடத்தில் இப்போது ஒரு கிழை எருமையும் ஒரு நோஞ்சான் பசுவும் மட்டும் காணப்பட்டன. தென்னை மரம் உயரம் பிரம்மாண்டமான வைக்கோற் போர் போட்டிருந்த இடத்தில் இப்போது ஒரு ஆள் உயரத்துக்கு 4 திரை வைக்கோல் கிடந்தது. நெல் சேர் கட்டுவதற்காக அமைந்திருந்த செங்கல் தளங்களில் இப்போது புல் முளைத்திருந்தது. ஆனால் குறைவு ஒன்றும் இல்லாமல் நிறைந்திருந்த இடம் ஒன்று நெடுங்கரையில் அப்போது இல்லாமற் போகவில்லை. அந்த இடம் சம்பு சாஸ்திரியின் உள்ளந்தான். தமது வாழ்க்கையில் ஏற்பட்ட மாறுதலை குறித்து சாஸ்திரி சிறிதும் சிந்திக்கவில்லை. முன்னைவிட இப்போது அவருடைய உள்ளத்தில் அதிக அமைதி குடிக்கொண்டிருந்தது. பகவத் பக்தியில் முன்னைவிட அதிகமாக அவர் மனம் ஈடுபட்டது. குழந்தை சாவித்திரியை பற்றி இடையிடையே நினைவு வரும்போது மட்டும் அவருடைய உள்ளம் சிறிது கலங்கும். ஆனால் உடனே குழந்தை புருஷன் வீட்டிலே சௌக்கியமாய் இருக்கிறாள், நாம் ஏன் கவலைப்படுகிறோம் என்று மனதை தேற்றிக்கொள்வார். சாவித்திரி கல்கத்தாவுக்கு போய் 5-6 மாதம் வரையில் அடிக்கடி அவளிடமிருந்து கடிதம் வந்து கொண்டிருந்தது. அப்புறம் 2 மாதத்திற்கு ஒரு தரம் வந்தது. இப்போது சில மாதமாய் கடிதமே கிடையாது. அதனால் என்ன? கடிதம் வராத வரையில் க்ஷேமமாய் இருக்கிறாள் என்று தானே நினைக்க வேண்டும். மேலும் இனிமேல் சாவித்திரிக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? அவளுக்கும் நாம் என்ன செய்ய போகிறோம்? நமக்குத்தான் அவளால் என்ன ஆக வேண்டும்? இனி உனக்கு மாதா பிதா தெய்வம் எல்லாம் புருஷன்தான் என்று நாம் தானே உபதேசம் செய்து அனுப்பினோம். எப்படியாவது குழந்தை சந்தோஷமாக இருந்தால் சரி, கடிதம் போடாமல் போனால் என்ன? இப்படி எண்ணி இருந்தார் சம்பு சாஸ்திரி. அன்று தை வெள்ளிக்கிழமை. சாஸ்திரி அம்பிகையின் பூஜைக்கு புஷ்பம் சேகரித்து வைத்துவிட்டு ஸ்நானம் செய்ய குளத்துக்கு போயிருந்தார். வாசலில் தபால் என்று சத்தம் கேட்டது. சமையலுள்ளில் கைவேலையாயிருந்த சொர்ணம்மாள், மங்களம் மங்களம், சுருக்க போய் தபாலை வாங்கிட்டு வா என்றாள். மங்களம் போய் தபாலை வாங்கி கொண்டு வந்தாள். வரும்போது வாசற்கதவை தாழ்பால் போட்டுக்கொண்டு வந்தாள். கோட்டை இடிந்தது.